ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கோடிக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க இல்லை லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுடைய ரியல் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா கூகுள். ஸோ கூகுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க, பேட் அண்ட் பால் போட்டிருக்காங்க. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஐபிஎல். ஸோ இன்னைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கூகுள் அந்த லோகோவில் பேட் அண்ட் பால் வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ரீடாக்ட் பண்ணுறாங்க. ரீடாக்ட் பண்ணிட்டு டுடே 7:30 PM ஆர் சிபி வெஸ் எஸ்ஆர்ஹெச். ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ், கோலி இருப்பார். அதுக்கப்புறமேட்டு சன்ரைசர்ஸில் யார் இருப்பா, அபிஷேக் சர்மா இருப்பார். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ் பண்ணுவாங்க. ஷோஸ் இந்த சென்ஸ் சிங்கிங் இருக்கும், டான்ஸிங் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு லைட் ஷோ இருக்கும். லைட் ஷோ இந்த சென்ஸ் கிரவுண்டில் இருக்க லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, அப்படி இல்லைனா லேசர் லைட் ஷோ வச்சிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன கிராண்ட் ஓப்பனிங் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிக்கெட் கிடச்சி ரியல் டைமில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் போக முடியாதவங்களுக்கு, டிக்கெட் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், டிவியில் தான் பார்த்தாகணும். டிவியில், லேப்டாப்பில், இல்லை ஃபோனில் தான் பார்த்தாகணும், வேறு ஆப்ஷன் இல்லைல்ல. ஸோ சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ 7:30 PM சொல்லி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 hour முன்னாடி போயிட்டு டிவி சேனல்ஸில் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே இல்லை. ஸோ சாட்டர்டே இந்த சென்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருக்கும் லீவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லீவாக இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள், லீவ் இல்லாதவங்களும் தெரியாமல் பாருங்கள் மொபைலில். ஓகே, பட் வேலையில் மாட்டாமல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடிக்கணக்கில் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லி பார்க்கலாமா? அவங்க எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்காங்க, எவ்வளோ லாஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜெரோதா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜெரோதாவில் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்சிபிள்னு ஒன்று இருக்குது. ஸோ சென்சிபிள் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அந்த சென்சிபிள்ன்ற பிளாட்ஃபார்மில் அந்த வெரிஃபைடு பிஎன்எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். நாமளுமே வெரிஃபை பிஎன்எல் வந்து கொடுக்க முடியும். ஸோ அது எப்படி கொடுக்கறது, இல்லை அது எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி லெட்ஸ் சி பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்க, நிஃப்டி 50 அந்த மாதிரி இருக்குல்ல, லைக் நிஃப்டி 50 இருக்காங்களா? ஸோ இதுலேருந்து ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வியூ ஆன் சென்சிபிள்னு ரைட் கார்னரில் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்சிபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சென்சிபிள் ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் ஆப்ஷன் செயின் காட்டுதா? அப்புறமேட்டு டாப்பில் வந்து ட்ரேடு, அனலைஸ், வாட்ச் லிஸ்ட், பொசிஷன் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். அதில் வந்து ட்ரேடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபைட் பை சென்சிபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள். ஸோ வெரிஃபை பை சென்சிபிள் அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை அவங்க வந்து வெரிஃபை பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இத்தனை பேர் இருக்காங்களா, இத்தனை பேர் காட்டுதா? இங்கே சென்சிபிள் ஐடின்னு சொல்லி உங்களோட தான் சென்சிபிளோட ஐடி. பிஎன்எல்னு இருக்கு பாருங்க. பிஎன்எல்ன்ற இந்த காலம்ல என்னென்ன இருக்கு, எத்தனை கோடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட் மட்டும் தான் காட்டுவாங்க இதில். ஏன்னா ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை காட்டுறதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. லாஸ் அவ்வளோவா காட்ட மாட்டாங்க, மேக்ஸிமம் காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எல் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ், அவங்க எவ்வளோ சார்ஜ் கட்டியிருக்காங்க அப்படின்றது காட்டுது. சார்ஜஸ்னா டேக்ஸ் கட்டினது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பை ஆர்டர் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் இதில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு ஒரு பை ஆர்டர் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கீழே இங்கே சார்ஜஸ் இங்கே காட்டுது 0.15 அப்படின்னு சொல்லி காட்டுதுல்ல. இதெல்லாம் அதோட சார்ஜஸ்ஸு. ஸோ அந்த சார்ஜஸ் வந்து எவ்வளோ என்ன அப்படின்றது ஐ மீன் அந்த சார்ஜஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காட்டுது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சார்ஜ் கட்டியிருக்காங்க, 5 லட்சம், 1 கோடி, அப்புறம் 9,000, அப்புறம் 9 லட்சம், 6 லட்சம், 3 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சார்ஜஸ் கட்டியிருக்காங்க. இது சார்ஜஸ். அப்புறம் நெட் பிஎன்எல் மொத்தமாக எவ்வளோ அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அவங்களோட அக்யூரசி தான் அங்கே மேட்ரு. அக்யூரசி பார்த்தீங்களா? 29%, 42%, 76%, 85%, 39%, 40, 34 அந்த மாதிரி போதில்ல. ஸோ இதில் அக்யூரசி தாங்க மேட்ரு. அக்யூரசினா இப்போ என்னன்னா, இப்போ இதில் 85 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 85ல் என்னன்னா, இப்போ வந்து அவங்க
100 ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ட்ரேடில் அவங்க எத்தனை ட்ரேடு வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 100 ட்ரேட் பண்ணுறாங்களா, அதில் 85 ட்ரேட் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதான் அங்கே 85%. மிச்சம் வந்து மிச்சம் இருக்கிறது எவ்வளோ, 15% வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 15% இருக்குல்ல, அந்த 5 ட்ரேட் வந்து அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 85 வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அக்யூரசி பர்சன்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி பர்சன்ட் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்புறமேட்டு ட்ரேடிங் டேஸ், எவ்வளோ நாள் இதில் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இந்த 180 டேஸில் இவங்க எத்தனை நாள் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா 180 59 நாள் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 180ல் 104 நாள் தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க 180ல் 64 நாள். ஸோ அந்த மாதிரி இதை பார்த்தீங்களா, இந்த 85% எடுத்தார்ல ட்ரேடு, அவர் பாருங்க 180 நாளில் அவர் 59 நாள் தான் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? மற்ற நாளில் அவர் ட்ரேட் பண்ணவே காணும். அதே போல் இங்கே டேஸ் ஷேர்டுன்னு ஒரு காலம் இருக்குது பாருங்க. டேஸ் ஷேர்டு காலம்னா அவங்க எத்தனை நாள் வந்து அவங்களுடைய ட்ரேடிங்கை வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா 360 நாள், 180 360 இந்த மாதிரி 360 ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்டத்தட்ட இவங்க இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்கன்றது. அவங்களோட கரண்ட் கேபிட்டல், கேபிட்டல் பார்த்தீங்களா, கரண்ட் கேபிட்டல்னா அவங்ககிட்ட கரண்ட்டாக எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அப்படின்றது தான் அங்கே கிளிக் பண்ணிட்டான். ஓகே, 5 கோடி வச்சிருக்காங்க, 1 கோடி வச்சிருக்காங்க, 5 கோடி, 1.5 கோடி, 52 லட்சம், 62 லட்சம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இத்தனை கோடி அவங்க இப்போ கரண்ட் கேபிட்டலாக வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க ஒரு நாள் ட்ரேட் பண்ணால் கூட அது எங்கேயோ போகும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 85% இருக்காங்களா, இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போமா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு, கோல்டு ஃபியூச்சர் வாங்கியிருக்காரு. ஓகே, ஏப்ரலோடது. இது வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 லட்ச ரூபா ப்ராஃபிட்ல இருக்கு. பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, க்ரூட் ஆயிலில் இவர் ட்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த க்ரூட் ஆயிலில் பண்ண ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ, 3 லட்ச ரூபா ப்ராஃபிட்டை வச்சு லாஸை புக் பண்ணியிருக்காரு. அன்புக்டாக இருக்கிறது 20 லட்சம், ஆல்மோஸ்ட் 24 லட்சம் வந்து இவர் லாஸில் இருக்காரு. இவரோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -9%. டோட்டல் கேபிட்டல் பார்த்தீங்களா? ஸோ இந்த டோட்டல் கேபிட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு. எவ்வளோ இருக்குது, 1.8 crores. ஓகே, 1.8 crores வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வேற ஒருத்தவங்களை யாராவது பார்ப்போமா? ஸ்ரீரங்கா, இவரோட லைவ் பிஎன்எல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட லைவ் பிஎன்எல் 30th மார்ச் வந்து கால் ஆப்ஷன் வாங்கியிருக்காரு. இவரோட குவான்டிட்டி பார்த்தீங்களா, 9035 குவான்டிட்டி வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அது வந்து எவ்வளோல இப்போ இருக்கு, இப்போ 447 ரூபாயில் ஐ மீன் 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 556 ரூபாய். ஒரு சின்ன பட் கால்குலேட்டர் தேவையில்லை, இங்கே தான் வந்து டோட்டல் கேபிட்டல்னு இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த டோட்டல் கேபிட்டல் எவ்வளோ, 1.72 crore, ஆல்மோஸ்ட் 2 கோடிங்க. இந்த 2 கோடியில் 11 லட்ச ரூபா ஒரு ப்ராஃபிட்டு. ஓகே, இதில் வந்து அப்புறமேட்டு இன்னொருத்தவங்களை பார்ப்போமா? ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 பேர் மட்டும் பார்ப்போம். அர்பித், இவர் வந்து லைவ் பிஎன்எல் ஷேர் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கவங்க லைவ் பிஎன்எல் ஷேர் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அவங்களும் ஷேர் பண்ணலை. ஓகே, ஸோ இருங்க, ஜஸ்ட் இதுவும் பார்த்தீங்களா, என்னது இது, ஜூன் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரேட் பண்ணியிருக்காரு. எவ்வளோப்பா, 5 கோடி எடுத்துருக்காருங்க. அவரோட டோட்டல் கேபிட்டல் 10 கோடி. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 10 கோடி கேபிட்டல் போட்டு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, 5.5 கோடி ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அப்படின்னா இப்போ அவரோட கேபிட்டல் எவ்வளோ, 15 கோடிங்க. ஐயோ அப்பா சாமி, 15 கோடி பார்த்துக்குங்க. 10 கோடி, அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் ஒரு 5 கோடி, 15 கோடி அவருக்கு ப்ராஃபிட்டு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. கமெண்ட்ஸில் வந்து படிக்கலாம். ஆமாம், கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டு பாருங்க. இந்த கமெண்ட்ஸில் ஒரு சிலர் என்ன எப்படி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சிலர் ஆன்சர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எனக்கு பார்த்தாலே ஷாக்கிங்காக இருக்குது. பார்த்தீங்களா, 10 கோடி போட்டு 10 கோடி கேபிட்டல் அவர்கிட்ட இருந்திருக்கு, அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அந்த 10 கோடியும் உள்ளே இறக்கியிருக்காரு மனுஷன். 10 கோடி போட்டு அதில் 5 கோடி 54% எடுத்திருக்காரு. 15 கோடி.
வேற லெவலில் பண்ணியிருக்காரு மனுஷன். யார் இது? அஸ்வின் ராகவன். டேஸ் அண்ட் இவருக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? ஒரு 10,000 ஃபாலோவர்ஸு. நானும் ஃபாலோவர்ஸ் ஆகிடுறேன். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக ஆவாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்ரீ முகர்ஜி, இவர் லைவ் பிஎன்எல் பண்ணியிருக்காரா? இவரும் பண்ணியிருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிமான்ஷு ஓஜா, அவரும் ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. லுக்கிங் வேர்வுல்ஃபா, லுக்கிங் வேர்வுல்ஃபா அவரோட ஐடி, சாரி லுக்கிங் கெல்பை. ஓகே. ஸோ இன்னும் வேறு யார் லைவ் அப்படின்னு சொல்லி காட்டணும்ல? ஓகே. ஸோ நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தான் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணோம். செல்வேந்திரன் சீம்ஸ் டு பி ஏ தமிழ் நேம் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து கிருஷ்ணா அப்படின்ற ஃபாலோ பண்ணேன். ஸோ இவரோட லைவ் பார்ப்போமா? இவரோட லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இவருமே 21 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு பாருங்க. புட் ஆப்ஷனில் இதில் பண்ணியிருக்காரு. புட் ஆப்ஷனில் 21 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இவங்களோட வே ஆஃப் பேட்டர்னை நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த பேட்டர்னில் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மெத்தட். ஓகே, இது ஒரு மெத்தட் இந்த சென்ஸ். எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா? எவ்வளோ? 21 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து லாங் டேர்ம் பிஎன்எல், லைவ் பொசிஷன், டெய்லி பிஎன்எல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 27 மார்ச் நேற்று. ஓகே, 27 மார்ச் அப்போ வரைக்கும் ஒரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஓகே, இப்போ 25க்கு பார்ப்போம். 25 மார்ச் அப்பையும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2000 வந்திருக்கு அந்த ப்ரைஸு. அப்படி 24ஆம் தேதி 2900 வந்திருக்கு. இப்போது 20ஆம் தேதி 2700 இருந்திருக்கு. இவர் எவ்வளோ நாளாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 837, இது வந்து 2600 வந்திருக்கு. அடுத்து இங்கே பாருங்க 1000 ரூபாயா வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஓகேவா? இப்போ 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் குறையுது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1100 தான் ப்ராஃபிட்டு. அப்படியே ப்ராஃபிட் குறையுது பாருங்க. ஸோ எதுக்கு குறையுதுன்னு சொல்லணும், அவங்க எவ்வளோ நாளாக ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 837 ரூபா இருக்கா, இப்போ 3 லட்சம் ப்ராஃபிட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஆனால் அப்படி செல் பண்ணாமல் இவர் என்ன பண்ணுறாரு, ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னு கூட வச்சுக்கோங்களேன். கரெக்டாக? எப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரேட் தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், இன்றைக்கி வாங்குவோம், இன்றைக்கே விற்றுருவோம். ப்ராஃபிட்டோ லாஸோ இன்றைக்கே விற்றுருவோம். அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா ஒரு 2 நாள் ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதை விற்றுருவோம். அப்படி இல்லைனா ப்ராஃபிட் வந்துச்சுனாலும் விற்றுருவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துட்டு பார்ப்போம். ஆனால் லாஸ் வந்தால் மட்டும் நிறைய ஹோல்ட் பண்ணுவோம். லைக் எப்படின்னா இப்போ ஒரு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது, இல்லை ஒரு 50,000 ப்ராஃபிட் வருதுன்னா விற்றுட்டு வெளியே வந்துடுவோம். இதே வந்து லாஸ் வந்து இப்போ ஒரு 50,000 வருது, 1 லட்சம் வருதுன்னா ஓகே மேலே வந்துடாதா, மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 1 லட்சமாக மாறும், 1 லட்சம் 1.5 லட்சமாக மாறும், 1 லட்சம் 2 லட்சமாக மாறும். நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் போட்டுறீங்களோ அவ்வளோ ஃபுல்லாக லாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மேலே வந்துடாதான்ற ஒரு சின்ன ஆசையால். ஆனால் நம்மளுக்கு கடைசியில் என்ன மிஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் தான் மிஞ்சும். ஸோ அப்படி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட் வந்தால் டக்குன்னு விற்றுட்டு வெளியே வந்துடுவோம். ஏன்னா அந்த ப்ராஃபிட்டும் போயிடுச்சுன்னா அப்படின்ட்டு. ஆனால் லாஸ் வந்தால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோல்ட் பண்ணுவோம். நிறைய லாஸ் வர வரைக்கும் அதை கட் பண்ணிட்டு வெளியே வர மாட்டோம். ஏன்னா மேலே போயிடும், ஐ மீன் நம்ம வாங்கின ப்ரைஸை விட மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இப்போ 3 லேக்ல இருந்து எத்தனை லேக் எடுத்து வந்திருக்காரு, 17 லேக், 21 லேக் வரைக்கும் எடுத்துன்னு இருக்காரு. 3 லட்சத்துலேருந்து 21 லட்சம் ஆகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஹோல்டிங் தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம குறைச்சி பார்த்தோம்னா தெரியும் இவர் என்ன பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. இங்கே வந்து பார்த்தீங்களா என்ன பண்ணியிருக்காரு, 650 குவான்டிட்டி வாங்கியிருக்காரு. இப்போ 271 ரூபாயில். இது ஓகே. இதோட ஒன்று வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் நல்லதாக கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து சின்ன அமௌண்ட்டு தான் காமிச்சிருக்காங்க. இன்னும்
கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா? அதாவது ஏதாவது கிடைச்சிரு 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 டக்குன்னு கிடைச்சிரு. பார்த்தீங்களா? 851 அந்த 9 லட்சமும் மாறி இருக்கு அப்படியே. சரி ஓகே. வேற எந்த எக்ஸாம்பிளும் கிடைக்கல. அதே எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். ஓகே. ஸோ இது என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, அவங்க 650 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? ரூ. 871 வாங்கியிருக்காங்க. ஆனா அது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 ஆக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? 0.05. அப்படின்னா என்னன்னா, இவங்க அதை வாங்கிட்டு எக்ஸ்பைரி வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்றாங்க. ஓகே. ஏன் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டா கூட மாறலாம். அவங்களுக்கு இது ஒரு பெரிய காசாவே இல்லை. எவ்வளோ இந்த 1.5 லட்சம் to 2 லட்சம்ன்றது ஒரு பெரிய காசே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ 20 லட்சம் இதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா, அந்த 20 லட்சத்துல இருந்து ஒரு 1.5 லட்சம் எடுத்து ஒரு ட்ரேட்ல போட்டுட்டு அது கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் வருதா, இல்லை அது 100% போதா 200% போதான்னு சொல்லி வெயிட் பண்றதுல அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 20 லட்சம் இருக்கு, 20 லட்சத்துல ஒரு 2 லட்சம் போனாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கு. இப்போ அந்த 2 லட்சம் 4 லட்சமா மாறினா அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் தான். இல்ல அந்த 2 லட்சமும் மைனஸா போச்சுன்னா மிச்சம் இருக்க 18 லட்சம் இருக்குல்ல, அந்த 18 லட்சத்தை வச்சு அவங்க இன்னும் வேற எதனா பண்ணுவாங்க. இன்னும் வேற ஏதாவது ட்ரேட்ல போடுவாங்க, இல்லை வேற ஆப்ஷன் இல்லை கமாடிட்டி அந்த மாதிரி வேலைலாம் போட்டு அதை டபுள் மடங்கா ஆக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 20 லட்சம் ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. அதே போல அவங்க என்ன பண்றாங்க, ஹோல்ட் பண்றாங்க, கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்றாங்க. ஏன் அவங்க நினைச்சிருந்தா ஒரு 100 ரூபாயில வெளியே வந்திருக்க முடியாதா, இல்ல ஒரு 50 அட்லீஸ்ட் 50 ரூபாயில வெளியே வந்திருக்க முடியாதா? ஏன் வெளியே வரல? அவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல. எந்த அந்த 2 லட்சம்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய காசாவே தெரியல. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 2 லட்சம் பெரிய காசு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். அவங்க எப்படி இவ்வளோ ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா, ஹோல்ட் பண்றாங்க, கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்றாங்க. அந்த ஹோல்ட் பண்றதுக்கான தைரியம் எங்கேருந்து வருதுன்னா, அவங்க ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சின்ன காசை எடுத்து இன்னொரு இதுல போட்டு அதை அவங்க கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்றாங்க. ஓகேவா? ஒரு சில இது லாஸை கட் பண்ணிட்டு கூட வெளியே வருவாங்க. ஆனா இந்த ட்ரேடை பார்க்கும்போது அவங்க இன்டென்ஷனலாவே 0 ஆக்கியிருக்காங்க பாருங்க. 271 வாங்கியிருக்காங்க. ஆனா 0 பண்ணியிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா கட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்க முடியும். ஆனா வெளியே வரல. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 20 லட்ச ரூபா கீழே இருக்க அந்த ப்ராஃபிட் தான் காரணம். அதே போல அவங்க இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இதை லைவ் பொசிஷன் இவங்க 19 லட்சம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களா, இங்க பாருங்க, இதுல 21 லட்சம், இதுல ஒரு 20 லட்சம், ஃபுல்லாவே ப்ராஃபிட்டாவே இருக்கு பாருங்க. இங்க அனலைஸ்ன்னு சொல்லியிருக்கா, அனலைஸ்ன்ற நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த பிஎஃப் சார்ட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இங்க காட்டும். இங்க பாருங்க, மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம் லாஸ் எல்லாமும் அன்லிமிட்டட்ல தான் இருக்கு. கரெக்டா? ஓகே. இது வந்து அனலைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வரும். அந்த அனலைஸில் உங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே. இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. இப்போ நீங்களும் இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஷேர் நவுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம ஷேர் பண்ணுற அளவுக்கு இன்னும் பெருசாக வளர்ந்துருக்க மாட்டோம். ஸோ ஷேர் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெய்லி பிஎன்எல். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் பார்ப்போம். கோ பேக். ஏதோ பக்கு போல் பின்னாடி போக மாட்டேங்குது. ஸோ இதில் இவ்வளோ பெரிய கேபிட்டல் வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்களா, 42 லட்சம் லாஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. ஓ பரவாயில்ல. இவர் நம்ம ஃபாலோ பண்ணலாம் வேணாமான்னு தெரியலையே, ஃபாலோ பண்ணிடுவோம். லாஸ் காட்டுறவங்களும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் தான். ஸோ இதில் பாருங்கள், 40 லட்சம் வெறும் லாஸ் மட்டுமே ஹோல்ட் பண்ணுறாருங்க. 40 லட்சம் அப்படின்னா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு பாருங்க. எத்தனை ட்ரேட் பார்த்தீங்களா பாருங்க. அப்பா, எத்தனை 1 2 கவுண்ட் பண்ணவே டைம் ஆகும் போலயே. அடே அப்பா, ஓகே. நான் இதை கவுண்ட் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த 40 லட்சம்ன்றத 1 2 3 4 5 6 7 8 9 9 9 9 9 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 21 21 22 23 24 25 26 27 28 29 30 30 30 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 42 43 44 45 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59. அடே அப்பா,
59 ட்ரேட் எடுத்திருக்காருங்க இவரு. அவர் வந்து ஒரு அடுத்தடுத்த நாள் எடுத்ததாவே இருக்கட்டுமே, 59 ட்ரேட்னா நான் சாதாரண விஷயமாங்க. 59 ட்ரேட் எடுத்திருக்காரு மனுஷன். எப்பாடியோ! ஹூ! இங்க வந்து கீழ பார்த்தீங்களா, 1158 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாருங்க, என்னென்னவோ போட்டிருக்காங்க. ஹாய் ரிஷி கங்க்ராட்ஸ் ஆன் த ரெக்கவரி. என்னென்னவோ போட்டிருக்காங்க. நாட் ரஹி யூ ஆர் நாட் ஒன்லி a குட் ட்ரேடர் அண்ட் an inspiration for us. Besides this, you are also humble human being. Despite earning and achieving so much in life, you still answer to many of us in respectful manner. Thank you brother for sharing your knowledge and thought process with us. Thanks man அப்படின்னு ரிப்ளை போட்டிருக்காருங்க. என்ன சொல்றீங்க, நீங்க ஒரு நல்ல ட்ரேடரு, நீங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கு, நீங்க ஏர்ன் பண்றதை அச்சீவ் பண்றதையும் நீங்க என்ன பண்றீங்க, எல்லாருக்கும் நல்லபடியா சொல்றீங்க, அதுவும் நல்ல முறையில சொல்றீங்க, மரியாதை ஃபுல்லா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த என்ன பண்ணிருக்காரு, லவ்டேஷ் சிங் அப்படின்ற லவ்டேஷ் சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, விபு பூஷன் அப்படின்றவரு தேங்க்ஸ் மேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் கமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எங்கெங்கேயோ சொல்லுவாங்க, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் இங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன், இங்கே நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அக்ரி டு சம் எக்ஸ்டென்ட் என்ன சொல்லியிருக்காரு, ஒய் டோன்ட் யூ செல் ஐடிஎம் ஓகே ஆப்ஷன்ஸ் ஆஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு த லாஸ் டெல்டா டியூ டு த ஓவர் நைட் கேப் டவுன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ராஃபிட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே அதெல்லாம் விடுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டானது, அது அப்புறமா நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. நம்ம சின்னதாக இருக்கிறத மட்டும் பார்ப்போம். நை திஸ் சீம்ஸ் டெல்டா லாஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஒன் டு அட்ஜஸ்ட் பொசிஷன். ஐ ஹோப் யூ அட்ஜஸ்ட் தெம் வெல். வுட் பி இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன். ஓகே டெல்டா லாஸ் ஆகுதான், அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான். எஸ் நவ் இட்ஸ் கெட்டிங் ஹார்ட் டு அட்ஜஸ்ட் அண்ட் மார்ச் இன் பொசிஷன்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஓகே அதுக்கப்புறமேட்டு நோ யூஆர் ட்ரைங் டு சே ரிலாக்ஸ் சம்திங் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எப்போ எடுத்தீங்க, எக்ஸிட் எப்போ எடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே இது ஆட்டோமேஷன் ட்ரேடரா மேனுவல் டிசிஷனா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் குட் டிசிஷன் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பாட்டமில் போய் படிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த எப்படி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அது கூட நம்மளுக்கு என்ன பண்ணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம அவங்களோட ஒரு பேட்டர்னை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பை ஜெரோதா அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஸோ வெரிஃபைடு அண்ட் ஜெரோதா அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, க்ரீன் கலரில் 84,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. எப்போ 28 ஏப்ரல் 2025. இங்கே பாருங்கள் 610 ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னா 08 ஏப்ரல் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சி ஆன் ஜெரோதா அப்படின்னு சொல்லி டாப் ரைட் கார்னரில் இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதில் நம்மளுக்கு தெரியும். ஈக்விட்டியில் எவ்வளோ பண்ணியிருக்காரு, 30 1 10 100 1000 10 லட்சம் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் ஈக்விட்டியில் 30 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 2 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்காருங்க. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் கமாடிட்டியில் பாருங்கள் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 16 கோடி கமாடிட்டியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கமாடிட்டியில் இவர் 16 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் 2 கோடி ரூபா நஷ்டம் பண்ணியிருக்காரு. ஈக்விட்டியில் 30 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. கரெக்டா? ஸோ இவர் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி. இந்த கமாடிட்டி தான் இவர் அதிகமாக நஷ்டம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது 3 இருக்குல்ல, ஈக்விட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாட்ஜிபிட்டிட்டு கேட்போம். என்னன்னு கேட்போம், ஸோ இந்த 3த்துல எது வந்து சேஃப் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்போம். ஈக்விட்டி வெஸ் ஈக்விட்டி ஃபில்லிங் தப்பு, இக்யூயூஐடி ஈக்விட்டி வெஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றதை போட்டுருவோம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈக்விட்டி ட்ரேடிங் வெஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் வெஸ் கமாடிட்டி.
commodity trading, which is profitable and which is safe அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ இது மூணுத்தில் எது வந்து ப்ராஃபிட்டபிள் அப்புறம் சேஃப் அப்படின்னு சொல்லி நான் ChatGPT கிட்ட கேட்டிருக்கேன். என்ன சொல்லுது, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஈக்விட்டி ட்ரேடிங், ஸ்டாக்ஸு, நம்ம ஐடிசி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் வந்து மாடரேட்டாக தான் கிடைக்கும், 10-30% தான் கிடைக்கும். ஸ்விங் ட்ரேடிங்கில் ஸ்லோவாக கிடைக்கும், பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். சேஃப்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட இதான் சேஃபாக. நம்ம ரியல் ஷேராக ரியல் அசட்ஸை வாங்குகிறோம், இதுக்கு நோ எக்ஸ்பைரியே கிடையாதுங்க. எவ்வளோ நாள் வேணால் வாங்கி வச்சுக்கலாம். ஈக்விட்டி ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 100 வருஷம் 200 வருஷம் கூட வாங்கலாங்க. நம்ம தான் இருக்குமான்னு தெரியாது. இதோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அஃபெக்ட் ஆகும். பட் நோ டோட்டல் கேபிட்டல் வைப் அவுட் அன்லெஸ் கம்பெனி கோஸ் ஜீரோ. கேபிட்டல்லாம் எதுவும் ஆகாதுங்க. பட் ஆனால் கம்பெனி ஏற்று போனாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வரும். ஓகேவா? ஸோ யார் யாருக்கெல்லாம் இது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிகினரு, ஸ்விங்கர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஆப்ஷன் ட்ரேடிங் பாருங்கள், வெரி ஹை பொட்டன்ஷியலாம். ஓகே, மணி வந்து டபுள் ஆகுமா இன் மினிட்ஸில். 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நம்மளோட காசு டபுளாக கூட ஆகும். 1 லட்சம் போடும்போது 2 லட்சமாக கூட மாறும். 10 கோடி போட்டிங்கன்னா 20 கோடியாக மாறும். ஆனால் 10 கோடி நம்ம போடணுமே. ஸோ அந்த மாதிரி வெரி ஹை அண்ட் டபுள் இன் மினிட்ஸ். அதே போல் நம்மளோட கேபிட்டலும் வைப் அவுட் ஆகும் டபுள் இன் செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ யார் யாருக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. கமாடிட்டி ட்ரேடிங், ஓகேவா? ஸோ கமாடிட்டி ட்ரேடிங் என்ன சொல்கிறாங்க, ஹை டியூ டு லெவரேஜ், குட் ட்ரெண்ட்ஸ் இன் சம் டைம். சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் டு ஹை ரிஸ்க்கு, இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குளோபல் நியூஸு, வார், யூஎஸ்டி, குளோபல் நியூஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ரியாக்ட் ஆகும். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டைல், ஓவர் நைட் கேப்ஸு. ஒரு நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் மைனஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், நியூஸ் பேஸ்ட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கமாடிட்டி கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு கம்பாரிசன் மாதிரி டேபிளில் போட்டு காட்டிருக்கு. டைப்பு ஈக்விட்டி, கமாடிட்டி, ஆப்ஷன்ஸு, பொட்டன்ஷியல், ரிஸ்க் லெவல், சேஃப்டி. சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு 4 ஸ்டாரு, கமாடிட்டிக்கு 2 ஸ்டார், ஆப்ஷனுக்கு 1 ஸ்டார் தான். இங்கே பாருங்கள், இதில் இந்த ரிஸ்க் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குது. ஈக்விட்டி வந்து ரொம்ப ஈஸி, ஆப்ஷன்ஸு கஷ்டம், ரொம்ப கஷ்டம், கமாடிட்டி கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ என்னன்னா ஆப்ஷனை விட கமாடிட்டி கொஞ்சம் ஈஸின்னு சொல்லுதுங்க. அதை பாருங்க, இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், கமாடிட்டி வந்து கொஞ்சம் மீடியம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆப்ஷனை விட கமாடிட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ChatGPT சொல்கிறான். இது எந்த அளவுக்கு உண்மை நான் உனக்கு தான் தெரியும். நான் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணதில்ல, இதுமே தான் கற்றுக்கணும். ஸோ இந்த அஸ்வின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டியில் தான் 16 கோடி பண்ணியிருக்காரு. எங்கள் ஒரு பேர் அஸ்வின் ரகுவன் அப்படின்றவர் கமாடிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடி பண்ணியிருக்காரு. ஈக்விட்டியில் 30 லட்சம் தான் பண்ணியிருக்காரு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் 1.5 கோடி லாஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி அலுமினியம் அக்டோபர் ஃபியூச்சர் வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா 12 கோடியா, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 12 கோடி. ஆமாம், 12 கோடிக்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோ வாங்கியிருக்காரு? 258க்கு வாங்கி 265க்கு விற்றுருக்காரு. எவ்வளோ இல்லை, 2% தாங்க. எத்தனை? 33 லட்சம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 33 லட்சம். ஜஸ்ட் 2%. பா, ஜஸ்ட் 2% வந்து எவ்வளோ? எப்போ 12 கோடி வாங்கி 12 கோடி ரூபாய்க்கு வாங்கி 33 லட்சம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காரு. 2% கரெக்டு தான். ஆனால் 12 கோடிக்கு நம்மக்கிட்ட காசு இருக்கணுமே. ஓகே, நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இவங்களுடைய இந்த ட்ரேடரோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி. ஸோ கமாடிட்டிலேருந்து தான் இவர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட என்ன பண்ணியிருக்கணும், அவ்வளோ ப்ராஃபிட்டு இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இப்போது என்ன அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லூஸ் தான் பண்ணுவோம் நிறையா. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய லாஸ் தான் பண்ணுவோம். நம்ம யார் கூட போட்டி போகிறோம், இந்த மாதிரி 11 கோடி, 5 கோடி, 20 கோடி, 200 கோடி, 300 கோடின்னு வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க கூட தான் நம்ம போட்டி போடுறோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டா சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க, சூப்பர் நியூஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் போனாலும் பிரச்சனை கிடையாது, 20 லட்சம் போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட தான் 100 கோடி ஆல்ரெடி இருக்கும். அந்த 100 கோடி வச்சு 200 கோடி ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம சொன்னோம்ல, இப்போ ஒரு 10 கோடியில் ட்ரேட் பண்ணியிருக்காரு ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா 5 கோடி ப்ராஃபிட்டே பண்ணியிருக்காரு. மொத்தம் 5 கோடி ஆச்சு. அவருக்கு 1 கோடி ரூபா போனாலும் பிரச்சனையே கிடையாது. கரெக்டா? ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா 20,000 ரூபா போட்டு ட்ரேட் பண்ணுவோம், நம்ம லாஸ் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ இவங்க 10 கோடி 20 கோடி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இவங்கலாம் வந்து நம்ம மாதிரி சின்ன சின்ன ட்ரேடருக்கு ஒரு தூண்டில் போட்டிருப்பாங்க. அந்த தூண்டில நம்ம எல்லாம் மாட்டிப்போம். மாட்டோடனே ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த தூண்டில் போட்டவங்ககிட்டே அழகாக குறிச்சு குறிச்சு அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம எடுக்கணும். அதுதான் நம்ம திறமை. ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் 5 வருஷமா நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? 6வது வருஷம் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த 6வது வருஷம் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அந்த 6வது வருஷத்துலேருந்து நம்மளுடைய அந்த கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்போம். இப்போ இத இருக்காங்க பாருங்க. இவங்கலாம் வந்து இப்போ 11 கோடி வச்சிருக்காங்க. 11 கோடி இப்போ அவங்க போயிட்டு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுலேருந்து ட்ரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்களும் நம்மள மாரி தான் 4 லட்சம் 5 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 5 10 மாத்திருப்பாங்க. 10 5 20 அப்படி 30 மாத்தினே வந்து அதுக்கப்புறமேட்டு தான் இந்த 11 கோடிய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்க க ஆ கடந்து வந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான பாதையா தான் இருக்கும். எதுவும் ஈஸியான பாதையா இருக்காது. இந்த பாதையிலே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இத ஏன் நம்ம இத பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு வழிய உருவாக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அந்த வழியில நெறைய கல் இருக்கும், முள் இருக்கும், மண் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி, அ அப்புறமேட்டு தான் நம்ம அந்த பாதைய என்ன பண்ண முடியும்? சீரமைக்க முடியும். ஆனா, ஆல்ரெடி ஒருத்தவங்க அந்த மாரி கல்லு, மண்ணு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு, அந்த பாதையில அவன் ஃபர்ஸ்ட்டு போயிருப்பான். நம்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த பாதையில போறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு ஈஸியும் கூட, டைம் வேஸ்ட் ஆகாது. எல்லாம் எ ஈஸியா போலாம். ப போலாம். ஆனா, அதுலயும் ஒண்ணு இருக்கு. அந்த கல்லு, மண்ண வாரி போட்டான் பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ நம்ம அவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க இந்த கல்ல எடுத்து போட்டீங்க? எங்க போட்டீங்க? எப்படி இந்த முள்ள கிளீன் பண்ணீங்க? எப்படி இந்த பாதைய வர வச்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அவன் பாதையிலே போனோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாமளும் வந்து கஷ்டப்பட்டு அந்த கல்லு முள்ள வாரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம். என்னன்னா அந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணி நாமளும் அதை எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் மோட்டிவே. சரிங்களா? ஆ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணோம்னா, அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுங்க. அந்த சின்ன அமௌண்ட் எடுத்து நம்ம ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபுட் வாங்கி குடுக்குறது, நம்ம பேரண்ட்ஸுக்கு ஃபுட் வாங்கி குடுக்குறது, நம்ம பேரண்ட்ஸுக்கு ஆ ட்ரெஸ் எடுத்து குடுக்குறது, இல்ல நம்ம ஒய்ஃப்‌க்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறது, இல்ல நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி குடுத்து, அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாம சந்தோஷப்படுறது, நம்ம அப்பா, அம்மா சந்தோஷப்படுறத பார்த்து நாம சந்தோஷப்படுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. கொடுக்குற கைக்கு தான் கடவுள் குடுப்பாரு. ஓகேங்களா? நீங்க அவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்க ஒய்ஃப்‌க்கு வாங்கி குடுக்குறீங்கன்னா, இப்போ உங்க ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க மகாலட்சுமி. ஓகேங்களா? அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா, மகாலட்சுமி நம்மள தேடி வருவாங்க. ஓகே. கடவுள் நம்மளுக்கு குடுப்பாரு. ஓகேவா? ஹேப்பியா இருக்க ஃபேமிலிய தான் கடவுள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. எப்பயுமே சேடா இருக்கிறது, ஒரு மாரி கோவமா இருக்கிறது, ஒரு ஃபைட்டா இருக்க ஃபேமிலிலாம் கடவுள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு. ஃபோக்கஸ் இன் த சென்ஸ் கடவுள்னா கடவுள் கிடையாது. பாசிட்டிவ் எனர்ஜிய அட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கவங்க பக்கத்துல சிரிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சிரிப்பாங்க. அப்படியே ஒரு சந்தோஷம் ஸ்ப்ரெட் ஆகும். அதே போல தான் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா, நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் எனர்ஜிய அட்ராக்ட் பண்ணும். இப்போ நீங்க அந்த மாரி வாங்கி குடுத்தீங்கன்னா, அவங்கலாம் சந்தோஷப்படுவாங்க. அவங்க நம்மள பிளெஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரியாம, அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ட்ரேடிங்லயோ இல்ல வேற எதுலயோ வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ட்ரேடிங்லேருந்து ஒரு ரூ. 1000 எடுத்து செலவு பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தீங்கன்னா, இன்னும் ரூ. 1000 சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். என்னன்னா, குடுக்குற கைக்கு தான் கடவுள் குடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த மிடில் கிளாஸ்லேருந்து இல்ல ஒரு சிலர் மிடில் கிளாஸ்ல இருப்பீங்க, இல்ல லோவர் மிடில் கிளாஸ்ல இருப்பீங்க. ஸோ நம்மலாம் அப்பர் மிடில் கிளாஸ், இல்ல ரிச் அண்ட் அஃப்லுவன்ட்டா மாறுறதுக்கு ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேடிங் தான். இந்த ட்ரேடிங்க விட்றாதீங்க. லாஸ் வந்தாலும் விட்றாதீங்க. எப்படி அந்த லாஸ் வந்துச்சு, அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டே அண்ட் நைட் வந்து விட்டு கொடுக்காம போராடுங்க. ஓகேவா? போராடினீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு அதுல பலன் கிடைக்கும். அந்த பலனோட பவர் பயங்கரமா இருக்கும். இந்த பவர யாராலயும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம சொந்தக்காரங்கலாம் முன்னாடி, ஃபேமிலி முன்னாடி, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இல்ல சொந்தக்காரங்க. ஓகே. இவங்க முன்னாடிலாம் நம்ம ஒரு பெரிய லெவல்ல வளர்ந்து காட்டணும் அப்படின்னா, ட்ரேடிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இது நம்ம ஆரம்பத்துல நம்மள பயங்கரமா அடிக்குது. அடிச்சுட்டும் இருக்கு. ஏன்டா இதுக்குள்ள வந்தோம் அப்படின்லாம் நம்மள தோண வைக்கும். நான் வேற எதனா பண்ணியிருந்தாலே நம்மகிட்ட காசு இருந்திருக்குமே. இந்த ட்ரேடிங்ல போட்டு நம்மளுடைய காசு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கஷ்டப்படுறதா இருக்கட்டும், கண்ணீர் வரதா இருக்கட்டும். ஏன்னா எனக்கும் அந்த கண்ணீர்லாம் வந்திருக்கு. நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இந்த கஷ்டத்துக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு 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 ப்ரா ஒரு 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 பெரிய தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வோட அந்த ரிசல்ட் வந்து பயங்கரமா இருக்கும். அதனால கண்டிப்பா விட்றாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஓகே. ம் விட்றாதீங்க. முயற்சி திருவினையாக்கும். ஓகே. ஸோ இந்த ஒரு வாசகத்த வச்சுக்கிட்டே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
நம்ம ஏதாச்சும் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அட்டைன் பண்ற வரைக்கும் தான். அட்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம கிட்ட 50 லட்சம் 1 கோடியா மாறும், 1 கோடி 2 கோடியா மாறும், 2 கோடி 4 கோடியா மாறும். அந்த 50 லட்சத்தை அடையிற வரைக்கும் அதான் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட். மொத்தம் 50 லட்சம் அது வரைக்கும் போராடிட்டே இருங்க. நம்மளுக்கு கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும். ஓகே, நெவர் கிவ் அப். சப்போஸ் கிவ் அப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம தொலைச்ச இடத்துல தான் தேடணும், வேற இடத்த போயிட்டு தேடக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம ஒரு 1000 ரூபாய் ஒரு இடத்த இருட்டில் தொலைச்சோம்னா அந்த இருட்டில் தான் அங்கே தான் தேடணும், அங்கே தான் அது இருக்கும். அதுக்காக வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்த போய் தேடினோம்னா அங்கே அந்த 1000 ரூபாய் கிடைக்குமா? ஏன்னா நம்ம அதான் அங்கே தொலைக்கவே இல்லையே, இருட்டில் தானே தொலைச்சோம். ஸோ நம்ம விடக்கூடாது, போராடிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ வளரன்னு போயிடுச்சு இந்த வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நாலேஜ் கெயின் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இது தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, இதை ஷேர் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணால் அவனுக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்களுக்கும் தெரியட்டும், அவங்களும் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கம்பைன் பண்ணி அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்ப்போம், அவங்க இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு, இந்த பேட்டர்னை நாமளும் ஃபாலோ பண்ண இதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்றது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ். இன்னொருத்தவங்களுக்கு உங்களுக்கு வேற தாட் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை இன்னொருத்தருக்கு இன்னொரு தாட் ப்ராசஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என்ன மெயின் கான்செப்ட்னா இதுலேருந்து நம்ம ஏதாச்சும் நாலேஜ் கெயின் பண்ணி இதுலேருந்து ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கணும். ஓகே, ஸோ ஓகே, இந்த வீடியோ ரொம்ப வளவலன்னு போயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஓகே, ஈவினிங் ஐபிஎல் இருக்குது. ஸோ ஒரு 1 நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, டேக் கேர், பை பாய்.